கரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி வழங்கினார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டி மாவட்ட அளவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற 1000 மாணவ மாணவிகளுக்கு இன்று கரூர் கோவை சாலையில் உள்ள பிரேம் மஹால் திருமண மண்டபத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்பித்தார். அப்பொழுது விழாவில் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி, இந்த விளையாட்டுப் போட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் எனவும், ஆகவே மாணவ மாணவிகள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்த வேண்டும். மேலும் விளையாட்டுப் போட்டியில் வெளியூர் செல்லும் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு பேருந்து மற்றும் ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும், வெளியூர் சென்று விளையாடும் விளையாட்டு வீரர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தங்களது விவரங்களை தெரிவித்து பயனடைய வேண்டும் என மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி மாணவர்கள் மத்தியில் கோரிக்கை வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக மாணவ மாணவிகளின் வேண்டுகோளை ஏற்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செல்ஃபி எடுத்தார். அப்பொழுது மாணவ மாணவிகள் ஆரவாரம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு கோப்பைகளையும் உதவித்தொகையும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர், துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு மிக எழுச்சியோடு மாவட்ட அளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இடையே 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு குழு போட்டிகள், தனிநபர் போட்டிகள் என மிக சிறப்பாக 4 நாட்கள் நடத்தப்பட்டு இன்று பரிசளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கல்விக்கு அதிகமான நிதிகளை கொடுத்து இந்தியாவில் தமிழ்நாட்டை